ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். தெரிஞ்சதை சொல்கிறேன் பாட்காஸ்ட்டு பார்ட் 2. சரிங்களா? இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பற்றி தான் பேச போகிறோம். அவர் இப்போ அவருக்கும் அவரோட சிஷியனுக்கும் ஒரு கதை இருக்குது. அதாவது அவர் சிஷியன்னா அவர் லேபில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சின்ன பையனுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் கேளுங்க. எப்படின்னா, ஆரம்பகட்ட நேரத்தில் தாமஸ் ஆல்வா பல்பு கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸில் அந்த டைமில் 1000க்கும் மேற்பட்ட தடவை நிறைய பல்பு கண்டுபிடிச்சி அதில் 1000க்கும் மேல் தடவை தோல்வி, சக்ஸஸ் ஆகலை, ட்ரை பண்ணியிருக்காரு. எல்லாம் 1000 தடவை ஃபெயிலியர் ஆகிருக்கு, எல்லாம் இதாகிருக்கு. அந்த டைமில் ஒரு வழியாக பல்பை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிருக்கிற டைமில் அவரோட லேபுக்கு அந்த சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானிங்க எல்லாருமே அந்த டைமில் அவங்க லேபில் அதை விலக்கி காட்டிகிட்டு இருந்தார், அதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஆரம்பத்த டைமில். அப்போது அவங்க ஒரு லேபில் ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். சரிங்களா? அப்போ என்னென்னா, அவர் பல்பு கண்டுபிடிச்சதும் அந்த சாதனையும் அதை பற்றி டீட்டெயில்ஸும் அதை எப்படி எரிவிக்கிறது அதோட விளக்கத்தையும் சொல்கிறதுக்கு என்ன பண்ணார், அந்த சின்ன பையன்கிட்ட அவர் அசிஸ்டண்ட் அவர் சிஷியங்கிட்ட அந்த பல்பை கொடுத்து கொஞ்சம் தூரத்தில் போய் அதை பொருத்தி காட்ட சொன்னார். கொஞ்சம் தூரத்தில் போய் எல்லாத்துக்கும் விஞ்ஞானி எடிசன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அந்த பல்பை அந்த சின்ன பையன் எடுத்து போயிட்டு இருக்கும்போது கீழே போட்டு அந்த பல்பை உடச்சிட்டான். அந்த பல்பை உடச்சோடனே பயத்தில் பல்பை உடச்சோடனே எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிடுச்சு. ஷாக் ஆகும்போது அந்த சிறுவன் பல்பை உடச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ நமக்கு வேலை போகுது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டான். அந்த எடிசன் எல்லாம் பார்த்து எடிசன் முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு. அந்த சிறுவன் அவன் பயத்தில் இருந்தான். சிறுவன் பயத்தில் இருக்கும்போது இப்போ பல்பு உடஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போயிடுச்சு. அடுத்த நாள் ஏன்னா அந்த பல்பை ஒரு பல்பை உருவாக்குறதுக்கு அந்த காலகட்ட டைமில் ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படுது. அதாவது அந்த ஒரு பல்பை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே தேவைப்பட்டுச்சு அந்த டைமில். அப்படி இருக்கும்போது அந்த பல்பை உடச்சிட்டான். அடுத்த நாள் மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் நேற்று கண்டுபிடிச்ச இன்னொரு பல்பை புதுசாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கண்டுபிடிச்சி அடுத்த நாள் லேபுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரும்போது சயின்டிஸ்ட்டு எல்லாம் வராங்க. எல்லாம் அந்த பல்பை மறுபடியும் இன்றைக்கி போட்டு செக் பண்ணி காமிக்க வேண்டியது இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பல்பை அதே மாதிரி பொருத்தி செக் பண்ணி காமிக்க இருக்கும்போது என்ன பண்ணிட்டார், எடிசன் என்ன பண்ணார், நேற்று பல்பை உடச்சான்ல அந்த சிஷியன்கிட்டேயே அந்த பல்பை கொடுத்து இன்றைக்கி போய் பொருத்தி காட்ட சொன்னார். சொல்லும்போது பக்கத்தில் இருந்த சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானியை எல்லாத்துக்கும் செம கோவம் வந்துருச்சு. இப்போ அந்த பையன் பல்பை எரி வைக்கிறதுக்கு அதை பொருத்தி காட்டுறதுக்கு மறுபடியும் போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் கேட்குறாரு, மிஸ்டர் எடிசன், நேற்றே அவன் நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பல்பை அவன் உடச்சிட்டான், இன்றைக்கும் அப்படி பண்ணிட்டானா நேற்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பல்பு உழைப்பு வீணாயிரும், வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது எடிசன் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம அந்த வேலையை அந்த பையன்கிட்ட கொடுக்கலன்னா அவன் போடுற வேலைகளை இந்த மாதிரி விஷயங்களை அவனால் செய்ய முடியாதுன்னு அவன் மனசில் ஒரு எண்ணம் உருவாகிவிடும். அதுக்கப்புறம் அவனால் அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையும் நம்மளால் ஈடுபாடோடு செய்ய முடியாது, அதை வெற்றி பண்ண முடியாது, அந்த வேலையை கரெக்டாக பண்ணி முடிக்க முடியாது, ஒரு எண்ணம் உருவாக்கிவிடும். அவனால் அந்த இந்த எண்ணம் அவன் வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எடிசன் சொல்கிறாரு. ஒரு பல்பை நம்ம ஒரு நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ உழைச்சி உருவாக்கிடலாம். ஆனால் ஒரு குழந்தையோட மனசை நம்ம சேதப்படுத்தி விட்டால் அது அவனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிவிடும் அப்படின்னு எடிசன் சொல்கிறாரு. இது சொன்ன நம்ம எடிசன் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பல்பை விட அந்த பையனோட எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எடிசன் சொல்லியிருக்காரு. அந்த பையன் மேலே எடிசனோட கான்ஃபிடென்ட் பாருங்க. எடிசனோட கான்ஃபிடென்ட்டு அவர் இதில் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். எப்படின்னா, அவர் சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு அதெல்லாம் பண்ணி எடிசன் எவ்வளோ ஒரு நல்ல பெரிய ஆளாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது இதோட எடிசனோட நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். அப்புறம் என்னென்னா, இது ஒரு என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அது தப்பாக போயிருக்கும். அது தப்பாக போயிருக்கும். அந்த விஷயத்தை திரும்ப பண்ண மாட்டோம், அந்த விஷயத்தை பண்ண முடியும் அந்த அப்படியே போயிடும். அதாவது எடிசன்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டது என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம தப்பாக ஏதோ ஒரு வேலையோ ஏதோ தப்பாக பண்ணிட்டாலும் அதை திரும்ப பயப்படாமல் அதை போய் அட்டன் பண்ணி கரெக்டாக அதை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, அதை திரும்ப பண்ணி முடிக்கணுங்கிறத எடிசன் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் எடிசனோட நல்ல இதுலேருந்து இது ஒரு நல்லா கற்றுக்கிட்டேன். அதனால் எடிசனுக்கு ஒரு சல்யூட். அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம தெரிஞ்சதை சொல்கிறேன் பாட்காஸ்ட்டில் நிறைய விஷயம் வரும். அதாவது நான் புக்கில் படித்த நல்ல இன்ஸ்பயரான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம், நம்ம ஏதாவது படித்து அதில் கற்றுக்கிற மாதிரி, நம்ம லைஃப்பில் கற்றுக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து நான் சொல்கிறேன். தெரிஞ்சதை சொல்கிறேன்.
சரிங்களா? அதனால் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஆல்.